ஹலோ நீஸ் எப்படி இருக்கீங்க? நான் நினப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அடிக்ஷன் வித் யூ. ஸோ ரொம்ப டேஸ் ஆகிடுச்சி, ரொம்ப மந்த் ஆகிடுச்சு. சரி அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஸோ முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, வீயும் டேவும் வந்து பப்புக்கு போயிட்டு அப்படியே வரும்போது போலீஸ்கிட்ட மாட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சும்மா இல்லாமல் நான் யார் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் கேட்டிருப்பான். டே யார் உனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு கேள்வி கேட்டிருப்பான். எனக்கு டே எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பான். இவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும், ஏன் நாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாமளும் தான் அப்படின்னு சொல்லலை அவன் அப்படின்ட்டு, ஏன் இந்த ஃபீல் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்ப்போம். ஸோ வியும் ஜேகேவும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான் ஜேகே. ஸோ அவன் ரொம்ப சைலண்ட்டாக அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கான். ஸோ போதையிலே அப்படியே ஒரு கையை கன்னத்தில் வச்சுட்டு ஜேகேவையே பார்த்துட்ருக்கான். அப்போ ஜேகே, ஏய் என்னடா, என்னையே பார்த்துட்ருக்க, என்ன வேணும் உனக்கு? தம்மு வேணும். சரியா, தம்மு வேணுமா? ஏய் அடித்து வாயை உடச்சிடுவேன். ஏற்கனவே தலைக்கிற மாதிரி குடிச்சிருக்க, இதுக்கு முன்னாடி தம்மு அடிச்சேன்னு வச்சுக்கோ, என் டேக்கு தான் பிரச்சனை. ஏய் சும்மா டேன்ட்டு இருக்காது, அதுவும் ஓன் டேன்ட்டு. கடுப்பாவது எனக்கு கேட்கும்போது. அவன் ஏன் டே தான்டா. அவனை என்ன தான் நான் லவ் பண்ணாலும், அவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும், அவனுக்கு எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் அவன் என்னோட டே, சரியா? நான் என்னோட டே நானும் சொல்லாமல் அப்புறம் நீ நான் சொல்லுவேன்? அவன் ஏன் டே அப்படி தான் சொல்லுவேன். உனக்கு ஏன்டா கடுப்பாகணும்? அந்த மயிறு தாண்டா எனக்கும் தெரில, அந்த மயிறு வந்து எனக்கும் தெரில அப்படின்ட்டு கார் டோரை ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான் கோவத்தில். ஸோ ஜேகேவும் அவனை எதுவுமே கண்டுக்கலாம், அவன் ஏதோ கத்திட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். ஸோ வீட்டுக்கும் வந்துடுறாங்க ரெண்டு பேரும். ஸோ ஜேகே வியை உட்கார வச்சுட்டு, ஏய் இங்கேயே உட்காரு, குரங்கு புத்தி தனத்தை யூஸ் பண்ணாத, இங்கேயாவது ஓடி போய் தொலைஞ்சிடாத, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், என் டேக்க பசிக்கும் அப்படின்ட்டு அவன் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். அப்படியே வீக்கு வெறி ஆகுது அவன் ஏன்ட்டேன்னு சொல்லும்போது, ஏன்டா இவன் பாடியில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்போ அவன் மைண்டில் தோணுது, இவ்வளோ நாள் வரையும் நான் டே பாடியில் இருக்கும்போது எந்த ஃபீலும் பண்ணதில்லை, ஆனால் இப்போ வார்த்தைக்கு அவன் ஏன்ட்டேன்னு சொல்லும்போது எனக்கு இந்த உடம்புல இருக்கவே பிடிக்கல, அவ்வளோ எரிச்சல் ஆகுது சை அப்படின்ட்டு உட்காந்துருக்கான் ஒரு மாதிரி கடுப்பில். ஸோ அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். ஏய் சாப்பிடு, இதே உன் டேவாக இருந்தால் குடிச்சிருந்தா இந்த நிலமையில அவனை எடுத்து சாப்பிட்ருப்பான், என்ன பண்ணியிருப்ப? என்னமோ பண்ணியிருப்பேன், உனக்கு என்ன? அவனுக்கு ஃபீட் பண்ணியிருப்பல்ல, எனக்கும் அதே மாதிரி பண்ணு, என்னால் சாப்பிட முடியாது, கையெலாம் ஷுவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஸோ அவனும் வேறு வழி இல்லாமல் ஜேகே ஒரு மாதிரி வெறுப்பா அவனுக்கு சாப்பாடை போட்டு திணிக்கிறான். டே நானும் மனுஷன்தான்டா, என்னமோ அப்படி ஊட்டுற, மெதுவும் ஊட்ட மாட்டேன், ஹாலப்பரு, எனக்கு அப்படி தான் ஃபீட் பண்ண வரும், தின்னு இல்லைன்னா போயிட்டே இரு. ஓ அப்போ நான் போட்டா, சரி விடு. டே மயிறு உட்காரு அப்படின்ட்டு அவனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு அவனுக்கு தண்ணி கொடுத்து அவனை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். ஷோ டேய் உன் ஃபேஸை பார்க்க எனக்கு எரிச்சல் ஆகுதுடா, என் டே எனக்கு வேணும், அவனை வர சொல்லு. அவன்லாம் வரமாட்டான், இப்போலாம் நான் தான் அடிக்கடி வரேன், அது ஏன்னு எனக்கு தெரில, வெளில வர ட்ரை பண்ணுறேனோ என்னமோ எனக்கே அது தெரில அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு பக்கம் புலம்புறான். ஸோ ஜேகே முடிவு பண்ணிட்டான், இவனை சைக்காட்ரிஸ்ட்கிட்ட கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு, நாளைக்கு எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கிட்ட ஃபோன் பண்ணுறான், அதாவது டேவோட அக்கா. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவன் எந்த சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறான், அவனுக்கு யார் டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுக்கிற மெடிசன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து வாங்கிக்கிறான். ஸோ வாங்கிட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஸோ அவன் பக்கத்தில் படுக்கவே பிடிக்கல, எங்கடா என்ட்டேன்ட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான் ஜேகே. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி பர்ஸ்டட் ஆகிட்டான். ஏய் சும்மா டே எங்கன்ட்டு, இந்த உனக்கு பிடிக்கலையாடா, சும்மா டேன்ட்டு, ஏன்டா எல்லாருக்கும் அவனை பிடிச்சிருக்கு, நானும் அவன் பாடியில் இருக்க ஒரு கேரக்டர் தானே, ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குது யாருக்கும்? சும்மா ஏன்ட்டேன்ட்டு, எனக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாருமே இல்லையேடா, ஏன் அப்படி? நானும் மனுஷன்தான், என்ன உனக்குள்ள இருக்க ஒரு கேரக்டர், என்னையும் மதிங்க, இன்னொரு டேன்னு சொல்லிகிட்டு இருந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவத்தில் அப்படி படுத்துக்கிறான். ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி வெறுப்பாகுது, இவன் பாடியில் இருக்கிறதே தப்பு, இவன் நாய் வர பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு.
நல்லா தூங்கிடுறான். ஸோ ஜேகேக்கு சுத்தமாக தூக்கம் வரல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டேவை ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஸோ அவன் ஜன்னல்கிட்ட போயிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். ஒரு நிலா வெளிச்சம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த நிலா கிட்ட அப்படியே விண்டோ கிட்ட நின்று ஸ்மோக் பண்ணிட்டுருக்கான் ஷர்ட் இல்லாமல். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டேய் டேய் சீக்கிரம் வந்துடுடா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு நீ தான் வேணும், ப்ளீஸ் வா அப்படின்ட்டு கண்ணை மூடி ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு பஃப் இழுக்கிறான். ஸோ அப்போது ஒரு மாதிரி கண்ணை தேய்ச்சிக்கிட்டு எந்திரிக்கிறான். ஜங்குக்கா டே 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 நீயாடா ஜங்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி போதையில் க்யூட்டாக அப்படி பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் அப்படி பண்ணுறத பார்த்துட்டு தெரிஞ்சிடுச்சு ஸோ டே தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அவன் பெட்டு கீழே போயிட்டு நீல் டவுன் பண்ணிவிட்டு டே 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 இங்கே பாடுறா, நான் யாருன்னு தெரியுதா? ஜேகே ஆமாண்டா ஜேகே ஜேகே டி பால்புட்டி அப்படின்ட்டு அவன் ஃபேஸை கப் பண்ணுறான். ஜேகே சொல்கிறேன் என்னடா, நான் 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 எப்படி இங்கே வந்தேன்? நான் இங்கே வெளியில் தானே இருந்தேன். எப்படி ஒரு மாதிரி தலை தலை சுற்றுது ஜேகே, தலை சுற்றுது அப்படின்ட்டு டே வந்து ஜேகே மேலே அப்படி சாஞ்சிக்கிறான். ஸோ அவன் கீழே தானே உட்காந்துருப்பான். ஸோ அவன் மேலே அப்படி சாஞ்சிக்கிறான். சரி ஒன்றும் இல்லை ஜேகே டேடி ஏய் எதுக்குடா அழுகிற, என்னடா ஆச்சு? ஜேகேம்மா சொல்லு என்னாச்சு? எதுக்கு இப்போ அழுகிற, என்னாச்சு? உடம்பெல்லாம் வலிக்குது, யாரோ என் பாடிக்குள்ளே வந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகுது, தலைலாம் வலிக்குது, தொண்டையெல்லாம் எரியுது, வாயெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, ஒரு மாதிரி டே என்னடா பண்ணுது, வாமிட் வருது. சரி எஞ்சி வா அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறான். ஸோ அவன் ஃபுல்லாக வாமிட் எடுத்துடுறான். ஸோ ரொம்ப அப்படியே வந்து ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறான்ட்டே. ஸோ அவன் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு ஜேகேவால் சுத்தமாக முடியல. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அவன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. ஆனால் அது ஜேகேக்கு என்னன்னு தெரில, அது லவ்வா இல்லை என்னென்னு அவனுக்கு சுத்தமாக புரியல அந்த ஃபீலிங். ஸோ அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவனை கூட்டிகிட்டு வந்து அவனை சுத்தமாக வாஷ் பண்ணி அவனை கூப்பிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் பக்கத்துலேயே படுத்துக்கிறான். ஸோ அவன் ஷோல்டரில் படுத்துருக்கான். சரிடா ஒன்றும் இல்லை, என்ன பார்த்துக்கலாம், சரி அழுகாத. வாய் கசுக்குது, வாமிட் எடுத்தல, ஸோ அப்படி தான் இருக்கும். என்ன என்கிட்ட சாக்லேட் கூட இல்லையே, சரி விடு, நான் வாங்கிட்டு வரேன்னா 2 சாக்லேட்டாக வாங்கிட்டு வா. சரிடா உனக்கு 2 சாக்லேட் என்ன 10 கூட வாங்கிட்டு வரேன், இது ஜங்கு சரியா? ஜேகே சொல்லு என்ன? எனக்கு ஏதோ போதையில் பேசின மாதிரி இருக்குது. போதையில் இருந்தால் அப்படி தாண்டா இருக்கும். நான் இப்போ குடித்தேன். இல்லைடா நீ குடிக்கல, அது நீ ரொம்ப நேரம் தூங்கலைல்ல, அதனால தான் அப்படி இருக்கு, வேறு எதுவும் இல்லை. ஓ ஜேகே நீ என் பக்கத்துலேயே தான் இருக்க, கூடயே தான் இருக்க, ஆனால் உன்னை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உனக்கு தெரியாமல் நான் எங்கேயாவது போயிட்டு வரேனா? எனக்கு தெரியலையே, ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜேகே. ஐ ரியலி மிஸ் யூ. எனக்கு யான்னு தெரியல, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ பக்கத்துலேயே இருக்கும்போது கூட எனக்கு அந்த மிஸ்ஸிங் இல்லை. ஆனால் நான் உன்னை விட்டு ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பாடியெல்லாம் பெயின் ஆகிற மாதிரி இருக்குது. நீ என்னை திட்டுறது கூட எனக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. இப்போல்லாம் நீ என் கூட இருக்கிற மாதிரி கூட ஃபீல் ஆக மாட்டேங்குது ஜங்கு.
சரி, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இதை தவிர நான் என்னடா உன்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. அப்போ ஜங்குக், டே நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஏன், எதுக்கு? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்லை முத்திடுச்சா? டே லூஸு, பைத்தியம் மாதிரி பேசாது என்ன? அது நீ எப்பயும் பார்ப்பல ஒரு டாக்டர். ஆமாம், என் ஹார்ட்டுக்கு பார்ப்பாரு. அப்படி இன்னொரு டாக்டர் இருக்காங்கள்ல. ஆமாம், ஆனால் அவர் எதுக்கு பார்க்குறாருன்னு சொல்லிட்டு என் அக்கா சொல்லவே மாட்டான். அந்த இன்னொரு டாக்டர் அந்த இன்னொரு டாக்டர் தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம், சரியா? அவர் உனக்கு பாடி பெயினாக இருக்குது, ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறல்ல, அதெல்லாம் எதுனாலும் பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ பைத்தியம் லூசுன்னெலாம் நினச்சிட்ருக்காத, புரியுதா? உண்மையாவா? உண்மையாதான். நாளைக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? பார்த்துட்டு வரலாம். சரி, தூங்கு. நீ தூங்கலையா? நான் தூங்குறேன், நீ ஃபஸ்ட்டு தூங்கு அப்படின்ட்டு அவனை தட்டி குழந்த மாதிரி தூங்க வைக்கிறான். அவனும் தூங்கிடுறான். ஸோ மனசில் ஓடுற ஒன்றே ஒன்று, நாளைக்கு மட்டும் வந்துடவே கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவன் போட்ட பிளான் எல்லாம் போயிடும். ஸோ அதனால் அப்படி யோசிச்சிட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் டே தான் எந்திரிக்கிறான். ஸோ அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஜேகேக்கு, டே எந்திரிக்கிறானா எந்திரிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிஹேவியர் வச்சு செக் பண்ணுறான். ஸோ அவன் கரெக்டாக டே தான் எந்திரிக்கிறான். ஜங்கு, சொல்கிறா. குட் மார்னிங். குட் மார்னிங்டா, குட் மார்னிங். சரி, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்ல, ரெடி ஆகுறியா? போயிட்டு வரலாம். ரெடி ஆகுறேன் அப்படின்ட்டு அவனும் மெதுவாக எழுந்திரிச்சு போய் ரெடி ஆகுறான். ஸோ ரெடி ஆகிக்கிட்டு அப்படியே வரான். ஸோ ஜேகே சமைச்சி வச்சுருக்கான். ஸோ அவனுக்கு அப்படியே வியர்ட் ஐஸில் பார்க்குறான். ஜேகே, நீ சமைச்சியா? நான் சமைச்சிருப்பில்ல, உன்னை யார் சமைக்க சொன்னான்? நான் தானே எப்பயும் சமைப்பேன். இப்போ நான் சமைச்சதுனால என்ன? நான் சமைச்சது சாப்பிட மாட்டியா? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும், சரியா? சாப்பிடு உட்காந்தி. இல்லை ஜேகே, அப்படி சாப்பிடு அப்படின்ட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு அப்படி கூட்டிகிட்டு போகிறான் காரில். ஸோ டேவோட பழைய டாக்டர் தான். ஸோ டேவை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு ஜங்குக்கை மட்டும் உள்ளே கூப்பிட்றாரு. ஸோ ஜங்குக்கும் உள்ளே வரான். மிஸ்டர் ஜேகே, நீங்கள் தானே டேவோட ஹஸ்பண்ட்? ஆமாம் சார், நான் தான். ஓகே, அவன் கண்டிஷன் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே புரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க அவனுக்குள்ளே 2 கேரக்டர்ஸ் இருக்குன்ட்டு. ஆமாம் டாக்டர், நான் ரியல்ஸ் பண்ணேன். ஓகே, அந்த டைமில் நீங்கள் எப்படி டேவை சமாளிச்சிங்களா எனக்கு தெரில. ஆனால் இப்போது அவன் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அவன் ரொம்ப மாறிட்டான்னு உங்களுக்கே தெரியும். அவனுக்குள்ளே இன்னொரு இருக்க கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் இப்போ அடிக்கடி வந்துட்டு போகுது இல்லையா? ஐம் கரெக்ட்? ஆமாம் டாக்டர், இப்போலாம் அடிக்கடி வருது. அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியல டேவால். அவனுக்கு ரொம்ப பாடி பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. அவனுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்லாம் வருது. என்னால் பார்க்க முடியல டாக்டர், அதெல்லாம் மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு, அவன் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது. ஓகே, எனக்கு புரியுது. அதுதான், அவன் கண்டிஷன் முன்னை விட இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு. அவனுக்குள்ளே இருக்க இன்னொரு கேரக்டர் அவனை வெளியில் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப துடிக்கிறான். வந்து நான் எப்படியாவது இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஆசைப்பட்றான். அவனுக்கு இப்போல்லாம் இந்த உலகத்தை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இப்போ பார்த்த செக்ஷன்ஸில் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு அவனுக்குள்ளே இருக்க அந்த வீன்ற கேரக்டர். ஸோ அதுதான் நான் பார்த்தேன். அவன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். அவன் முன்ன மாதிரி இல்லை. இப்போ அவனுக்கு ஏதோ ஒன்று மேலே ஆசை வந்திருக்கு. அதனால தான் அடிக்கடி வரான். அவனுக்கு கொடுக்குற டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறானா? அதை நான் கரெக்டாக எடுத்துக்கிறேன் டாக்டர். ஓகே, சங்குக்கு வேறு வழி இல்லை. நைட் ஆனால் ஸ்லீப்பிங் பில்ஸ் தான் எடுத்துக்கணும். அது மூலமாக வரதை ஒரு 10% குறைக்கலாம், மற்றபடி வாய்ப்பு இல்லை. அதுவே நான் அவனுக்கு கம்மி ட்ரக் தான் கொடுக்க போகிறேன்.
ஏன்னா அவன் ஏற்கனவே நிறைய டேப்லெட்ஸ் எடுத்திருக்கான். அதுக்கப்புறமும் அவனுக்குள்ளே இருக்க அந்த கண்ட்ரோல் ஆகலை. ஸோ ஹை லெவல் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிக்கணும். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை. இந்த வெளியில் வர ஒவ்வொரு டைமும் உள்ள டேக்கு தான் நிறைய அஃபெக்ட்ஸ் நடக்குது. ஸோ அவனால் பெயினை ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் ஒரு விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ளே வந்துட்டு இருக்க போகிற அந்த கேரக்டரை பற்றி டேக்கு தெரில. மேபி அது நல்லது தான். அவனுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா அவன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருக்கும் இல்லை, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த கேரக்டரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழிக்க முடியும். அது நம்ம மனசு வச்சா மட்டும் இல்லை, தேவும் மனசு வைக்கணும். அவனுக்கு மோஸ்ட்லி தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவன்கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் உண்மையை சொல்ல வேணாம். ஸோ அப்போ அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இவனையே ஏற்கனவே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். அவ்வளோதான். இவனுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசின்ஸ் எடுத்து தரேன். அது மூலமாக அந்த வர்றது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். ஒரு 10% ஸ்டாப் பண்ணலாம். மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? நான் மெடிசன்ஸ் தரேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரீட்மெண்ட் நான் சொல்லும்போது கூட்டிகிட்டு வாங்க. அவ்வளோதான். நல்ல வேலை இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தீங்க, இல்லைன்னா சுச்சுவேஷன் இன்னும் மோசமாக மாறி இருக்கும். தட்ஸ் கிரேட் ஜேகே. தேங்க்யூ டாக்டர். என்ன ட்ரீட்மெண்ட் வேணால் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், எல்லா செலவையும் நான் பார்த்துக்குறேன். எனக்கு அவன் வேணும். அவ்வளோதான். ஓகே ஜங்கு, உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு டாக்டர் லைட்டாக ஸ்மைலை போட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறாரு. ஸோ அதை வாங்கிட்டு தேவும் அப்படி காருக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறான். ஸோ அவன் உட்காந்த வாட்டி அந்த ஜன்னல் வழியாக அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே அந்த ஏரெல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே க்யூட்டாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ ஜேகேக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டேவை தாண்டா ரொம்ப மிஸ் பண்ணேன் ரொம்பவே அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோடனே 2 பேரும் காலேஜ் தான் கிளம்புறாங்க. ஸோ ஜேகே அப்போல்லாம் வந்துட்டு அவனை வெளியில் தான் நிற்க வைப்பான், காலேஜுக்குள்ளே வராது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் காலேஜுக்குள்ளே வராங்க. ஸோ 2 பேரையும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஸோ ஜாக்சன்லாம் டேவை அப்படியே ரொம்ப கோவமாக பார்க்குறான். ஸோ அப்புறம் ஜேகே வந்துட்டு அவனை கிளாஸ் ரூமில் விட்டுட்டு, பார்த்து பத்திரமா இருடா, லஞ்ச் பிரேக்குக்கு வா, உனக்கு டேப்லெட் புதுசாக எழுதி கொடுத்துருக்காங்க, அதை நான் தரேன், அதை போட்டு கிளாஸ்க்கு போகணும், சரியா? குட் பாயாரு அப்படின்ட்டு அவன் தலையை தடவி கொடுத்துட்டு போகிறான். ஜேகே ஜேகே ஜேகே. என்னடா நீ என்னை கூப்பிடவே இல்லை, என்னன்னு? பால் புட்டின்னு கூப்பிடவே இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக நீ. அதுதான் அவன் பிரச்சனையா? அப்போது பால் புட்டி மூஞ்சு போடா, போய் கிளாஸில் போய் உருப்புற வழியை பாரு அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். ஸோ அவன் போன அடுத்த செகண்ட் அவன் போயிட்டானா பார்த்துட்டு ஜாக்சன் அப்படியே டேக்கிட்ட வரான். ஸோ ஜாக்சனை பார்த்தோன்னே செம்மையாக நர்வஸ் ஆகுறான். ஏன்னா ரொம்ப புலி பண்ணுவான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸில் நின்று பார்த்துட்ருக்கான். சீனியர் என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கா? உன்னை ரொம்ப நாள் அழக்கானம்மா, அதான் டார்ச்சர் பண்ண ஆளையே காணோம். எங்கடா போனேன்? எங்கே போனேன்? ரொம்ப நாள் ஆளையே காணோம். என்கிட்ட சொல்லாமல் லீவ் போட மாட்டே. இந்த தைரியம்லாம் உனக்கு எங்கே இருந்துடா வந்துச்சு? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஜேகே கூட வர என்ன கதை? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. ஜேகேக்கு உனக்கு என்னடா அப்படின்ட்டு அவன் ஷோல்டர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படி கேட்டுகிட்டே வரான். ஸோ ரொம்ப ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு, அது சீனியர், எனக்கும் ஜேகேக்கும் அது ஒன்றும் இல்லை. ஜேகேவா? ஏய் ஒழுங்க அண்ணன்னு சொல்கிறா என்ன? அவனுக்கு சீனியர் தானே, அதுவும் இந்த காலேஜோட பிரின்சிபல். அவனை போய் ஜேகேன்னு சொல்கிற? நாங்கள் சொல்லலாம், நீ ஜூனியர் தானே, நீ எப்பரா சொல்லலாம் அண்ணன் சொல்கிறா? அண்ணாவா? ஜேகே அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். பின்னாடி ஜேகே இல்லை, ஏன்னா அவன் ஆல்ரெடி போயிருப்பான். இப்போ நீ அண்ணான்னு கூப்பிட்றியா இல்லை உன்னை பேஸ்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு போவா? இல்லை நான் கூப்பிட மாட்டேன். எப்படி
என் ஹஸ்பண்டை நானே போய் அண்ணன் இப்போ கூப்பிடுவியா மாட்டியா? கூப்பிட மாட்டேன் சீனியர், வேணாம் விட்டுருங்க, நான் கிளாஸ் போகிறேன். கூப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு பிடிச்சி தருன்னு இழுத்துட்டு போகிறான் பேஸ்மெண்ட்டுக்கு. ஸோ அங்கே வச்சு தான் டேவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். ஸோ கூப்பிட்டு போட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஸோ ரொம்ப பயந்துட்டு உட்காந்துருக்கான். சீனியர் விட்டுருங்க சீனியர், ப்ளீஸ் சீனியர், பயமாக இருக்குது. என்ன அண்ணனு கூப்பிட சொன்னால் கூப்பிட மாட்டேன்? அவ்வளோ திமிருத்தண்ணா அவட்ட உனக்கு என்ன? ஏண்டா கூப்பிட சொன்னால் கூப்பிட மாட்டியா நீ? என்ன உனக்கு அப்படி? இப்போ அண்ணன் சொல்கிற, டே மச்சான் வீடியோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன்கிட்ட சொல்கிறான். ஸோ அவனும் வீடியோ எடுக்கிறான். ஏய் மட்டும் நீ அண்ணன்னு சொல்லலை அப்படின்ட்டு அவன் கிட்ட வந்து அவன் அவன் ஷர்ட் போட்டுப்பான்ல, ஸோ அவன் ஷர்ட்லேருந்து எல்லாத்தையும் கழட்ட ஸ்டார்ட் பண்ணுறான். சீனியர் என்ன சீனியர் பண்ணுறீங்க? விடு சீனியர், ப்ளீஸ் சீனியர். அண்ணன்னு கூப்பிட்றியா இல்லையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் ஷர்ட் பட்டன்லாம் கழட்டிட்டு ஒரு மாதிரி அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டேவும் முடிஞ்ச அளவுக்கு கதறிட்டு இருக்கான். டே இவனுக்கு பயம் இல்லை, லைட்லாம் ஆஃப் பண்ணுறங்க. சீனியர் வேணாம் சீனியர். ஏண்டா என்னடா சொன்னேன்? ஜேகேவை அண்ணான்னு கூப்பிடுன்னு தானே சொன்னேன். அது கூப்பிட்டுருந்தா இந்த அவ்வளோ தூரம் பேஸ்மெண்ட் வந்து வீடியோ எடுத்து உன் ஷர்ட் பட்டனா கழட்டி உன்னை அடித்து எனக்கு எதாவது தேவையா? இல்லை கேட்குறேன், எனக்கு தேவை மயிரான்னு பண்ணிட்டு போவியா? ஏண்டா உன்னை அண்ணான்னு சொல்ல உனக்கு வர மாட்டேங்குது? ஏன் வர மாட்டேங்குது? என்னால் கூப்பிட முடியாது சீனியர், தள்ளி போங்க அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுறான். ஸோ ஜாக்சனுக்கு சரியான கடுப்பாயிடுது. டேய் லைட் ஆஃப் பண்ணுங்கடா. சீனியர் வேணாம் சீனியர், டே ஆஃப் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி வீச்சுன்னு கத்துறான். ஸோ அப்படியே இந்த சைடு ஜேகே கிட்ட வந்தா அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ டேக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. ஸோ ஃபோன் பண்ணி பார்க்குறான், ஃபோன் எடுக்கலை. சரி கிளாஸில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுடுறான். அவனுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ உடனே டேரெக்டாக கிளாஸ்க்கு போகிறான். அங்கே பார்த்தா டேவை காணோம். ஸோ அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, அவன் கிளாஸுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது, எங்கே டே மறுபடியும் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க, எப்படி இருந்தாலும் டே வந்திருக்க மாட்டான். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லேயே மறுபடியும் ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்குறான், ஃபோனே போகலை. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிட்டு. ஸோ அவனுக்கு ஜங்குக்கு தெரியாது இந்த மாதிரி பேஸ்மெண்ட் இருக்குது அப்படிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ சொல்லப்போனால் அவனுக்கே அவன் காலேஜை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். ஸோ அவ்வளோக்காலாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேஸ்மெண்ட் இருக்குது அப்படிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ அவனும் ஃபுல்லாக தேடிட்டுருக்கான். ஸோ வெளியில் மழை வேறு வருது. ஸோ இந்த சைடு ரொம்ப அவனை அடிச்சிருப்பாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அண்ணன் சொல்லுன்ட்டு. டேய் ஃபஸ்ட்டாக கேட்குறான், அவன் அண்ணன்னு சொல்ல போறியா இல்லையா? இல்லை பேண்ட்டி ரிமூவ் பண்ணவா? சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மயக்கத்துலேயே சொல்கிறான். ஸோ ஓகேடா மீன்ஸ் இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் ஓகே பாய்.